எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான பதிவு, அடிக்கடி பொய் கூறுபவன் உண்மையே கூறினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அரிஸ்டாட்டில் அவர்களுடைய பொன்மொழிகளுங்க. கண்டிப்பாக. அதாவது பார்த்திங்கன்னா, அடிக்கடி பொய் கூறுபவர்கள் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. ஒரு 100 வார்த்தை பேசுனாங்கன்னா அதில் 98 99 வார்த்தைகள் பொய்யாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் அவங்க பொய் தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி, இவங்கள பொய் சொல்லி ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு மனிதன் நம்ம கண் முன்னாடி பேசும்போது உண்மை பேசுகிறான்னா பொய் பேசுகிறானான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு சுற்றி சுற்றி பேசுவாங்க. உண்மையை பேசுகிறவங்க பட்டுன்னு பேசி சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பொய் பேசினால் அந்த பொய்யை நாம் தான் காப்பாற்றணும். அதே இது நீங்கள் உண்மையை பேசுங்களேன், அந்த உண்மை நம்மளை காப்பாற்றும். நம்ம உண்மையை மட்டும் பேசணுங்க. உண்மையில் பொய்யை காப்பாற்றுறது, ஒரு பொய்யை சொல்லிட்டு அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம அலையக்கூடாது, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, ஏதாவது ஒரு தவறு பண்ணிவிட்டு ஒரு பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திடலாம் ஈஸியாக. ஆனால் மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இந்த பூமியில் நம்ம வாழ்கிற வரைக்கும் அந்த மனச்சாட்சியை தொல்லை போட்டு உறுத்திகிட்ருக்கும், பார்த்துக்கோங்க. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம உண்மையாக வாழணுங்க. அதுதான் நமக்கு நல்லது, பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இப்போல்லாம் உலகத்தில் பொய்களை எளிதாக நம்பும் இந்த உலகம் உண்மையை நிரூபிக்க ஆதாரம் கேட்கும், பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம ஆதாரம் கேட்டாலும் உண்மைக்கு அழிவு கிடையாது. உண்மை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நாம் உண்மையாக இருப்போம். முடிந்த வரைக்கும் உண்மையாக வாழ்வோங்க. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையில் உண்மையாக வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. ஓம் சாய்ராம்.